வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் செய்யலான்னு இருக்கேன். அது யாரும் அர்ஜென்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம். செய்கிற முறையை பார்க்கலாம். ஒரு மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்னதாக பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சட்டியை காய வச்சு, நல்லெண்ணெய் தான் போடணும், நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு போடும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்றுங்க, தெரிக்கும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயத்தூள் போடுறேன். அது கூட 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் இடித்த மிளகாத்தூள் போடுறேன். மிக்சியில் இடித்தது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மாங்காயை போடுறேன். வெந்தயத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 போடுறேன். வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தை டீஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சையாக பொடி பண்ண கடுகு பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே வேணாம். இதிலே கொஞ்சம் வதங்கிடும். வதங்கிட்டு நம்ம ஆறணுன்னா எடுத்து பாட்டிலில் வச்சுக்கிட்டு 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். உப்புத்தூளும் தேவையான அளவு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த உடனே ரெடி ஆகிற ஊறுகாய், இன்ஸ்டண்ட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி. அவ்வளோதான். இது ஊற கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி, மாங்காய் ஊறுகாய். இது கல்யாணத்துலலாம் இது உடனே பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க. அதே போல் தான் நான் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.